அது உண்மையாவே தேஜுவோட அந்த ரிவ்யூ நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாயாடி டீன் சொல்லலாமா? அம்மாவை தாத்தாட்ட சொல்றேன், தாத்தாட்ட சொல்றேன், தாத்தாட்ட சொல்றேன். எப்படிமா இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே காமெடியாக முடிஞ்சதுங்க. அதுவும் உண்மையாகவே தேஜுவோட அந்த ரிவ்யூ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், இங்கே ரஜோ ஃபெஸ்டிவல் இருக்குது நாளைக்கு, அதுக்கப்புறம் திங்கட்கிழமை. ஆனால் அங்கன்வாடியுமே திங்கள் செவ்வாய் அதிசயமாக லீவ் விட்டுருக்காங்க. நாளைக்கு சண்டேங்களா, லீவு தான். திங்கள் செவ்வாய் 3 நாள் மேடம்க்கு அங்கன்வாடி இல்லை, பாடாக படுத்தி எடுக்க போகுது. அதுவும் நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அப்படி இருக்கும். இந்த வீடியோலையுமே ஒரு சின்ன பார்ட் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டது இருக்குது. ஒருவேளை 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தேஜுவோட பேச்சு எப்படியெல்லாம் மாறுங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ரொஜோ ஃபெஸ்டிவல்னே ஸ்பெஷலாக செய்கிற ஸ்வீட்டு நிறைய இருக்குங்க. அது வந்து எல்லாருமே பச்சரிசியை வச்சு பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் பால் ஊற்றி பண்ணுறது, சில பேர் அது கூட அவல், ட்ரை ஃப்ரூட் சேர்க்குறது, இந்த மாதிரி நிறைய முறையில் செய்கிறாங்க. எல்லாருமே அரிசியோடு சேர்த்து பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் சிம்பிளாக வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சேன். அதுக்கு பேர் வந்து பொடா பீட்டான்னு சொல்லுவாங்க. அதை வந்து முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் சுட வைக்கிற மாதிரி. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த ஸ்வீட்டை நிறைய முறையில் பண்ணுவாங்கன்னு. அந்த எல்லா முறையிலையுமே ஒரே மாதிரி அதை வந்து அடுப்பில், அதுவும் கொஞ்சம் மிதமான சூட்லேயே ரெடி பண்ணி தான் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட கேக் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு ஸ்வீட். சரிங்களா, நான் இந்த ரொஜோ ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட் டைம் செஞ்ச பொடா பீட்டா ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒடிசா டிஷஸ். ஆமாம், இதை மிக்சியில் கிரைண்டர் பண்ணால் இது ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். சரியா வருமா? எனக்கே தெரியல உண்மையாகவேங்க. ஒடிய ரெசிபி இது வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் செய்ய போகிறோம். அது வேறு. அதோட பேர் வந்து என்ன, பொடா பீட்டா. நெருப்பில் எப்படின்னா கொஞ்சம் சுட்டு பண்ணுற மாதிரி இல்லையா? அதனால் அதுவும் ரொஜோ, நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, பெரிய ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஸ்பெஷலாக பண்ணுறதுங்க. அதை நான் வீடியோ காமிக்கும் போதே, வீடியோ ஃபினிஷிங்கில் அவர் என்னை பார்த்து சிரிக்கும் போதே நினச்சேன், ஐயோ இவளா பண்ண போகிறா, இவ பண்ணிடுவாளா, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் தான் சிரித்தாங்க. அதை விட நீங்களுமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க ஆனால் ஸ்வீட் மட்டும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸ்வீட் ஐட்டம் ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு. எனக்கு வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுவும் மேங்கோ சீசனு வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ வேறு பலாப்பழங்களா, நிறைய ஃப்ளேவரில் ரொம்ப ஈஸியாக. சரி, ரொம்ப நிறைய ஃப்ளேவரில் சூப்பராக செய்கிறாங்க. அது வந்து வாங்கணும் சீக்கிரமாகவே. கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணுவோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் ஆசைப்படாது, ஐஸ்கிரீம்னா வாங்கியே கொடுக்க மாட்டேன். வீட்டில் செய்கிறேன், அதில் எந்த கெமிக்கலும் இல்லை, சுகர் இல்லை, டேட்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி நாட்டு சர்க்கரை தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. அது ஹெல்தி தானே. அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன். அப்புறம் எனக்கெல்லாம் ஆசை இருக்காதா? இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குல்லங்க நம்ம ஊருக்கு நடுவில், அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு வேளை மூங்கில் மரத்தில் கட்டியிருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதில் பொண்ணுங்க எல்லாம் ஊஞ்சல் ஆடுவாங்க, வீடியோ எடுப்பாங்க, ரீல்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுறது, ஸ்வீட் சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றது செய்வோம். பலாப்பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி சில விஷயம் தாங்க இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கண்டிப்பாக புது ட்ரெஸ் போடுவாங்க. தேஜுவுக்கு இன்னும் புது ட்ரெஸ் எடுக்கலை, பாப்போன்னுட்டு இருக்கேன். என்னென்ன பொருள் வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பச்சரிசி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன். காலையிலேருந்து ஊறுது. டைம் இப்போ ஒரு 11 மணிக்கு மேலே ஆச்சு. சரியாக வரும். நம்ம இதை அரைக்கணும், மாவு மாதிரி அரைச்சி வைக்கணும். அது கூட தேங்காய், ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் நாட்டு சர்க்கரை, இது கூட அதுவும் இங்கே பாருங்கள்
இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிவராத்திரி அப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். நல்ல வெயிட்டாக இருக்குது. இன்னைக்கு இதில் தான் நம்ம அந்த பீட்டா செய்ய போகிறோம். இதில் நெய் தடவி வாழை இலை வச்சு அதுக்கு மேலே அந்த பீட்டா வச்சு ஒரு தட்டு வச்சு மூடி இங்கே பாருங்கள் இதை வச்சு இப்படி கவுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில், அதுவும் அடுப்பில் செய்ய போகிறோம். அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்கு. முதல்ல மாவை பாவு காய்ச்சி அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். உங்களுக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ இந்த தேங்காவை கட் பண்ணிவிட்டு நான் திருவி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த அரிசியும் அரைச்சிடலாம். நான் இதுக்கு முன்னாடி தேங்காவை கட் பண்ணி தேங்காய் திருகிறது மாதிரி மிக்சியில் அரைச்சதில்லை. நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட இருக்க கிரைண்டரில் இப்படி தாங்க வந்தது. கொஞ்சமாக போட்டேன், அப்பையும் சரியாக வரல. அதிகமாக போட்டதுக்கப்புறமே தேங்காய் திருகிற மாதிரி இல்லை. பாதி திருகியும் பாதி திருகாதான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ட்ரை பண்ண மாட்டேன். எலி அப்படிதான் இல்ல சத்தப்படும். நாய் மாதிரி சத்தம் போடும். நாய் மாதிரி எப்படி சத்தம் போடும்? நீ பண்ணு நாய் மாதிரி. நீ பண்ணு. நாய் எப்படி சத்தம் போடு? நீ பண்ணு. அந்த தேங்காவெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன். எப்படியும் ஒன்றா தானே சேர்க்க போகிறோம். அதனால் தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் கழுவலைங்க, அப்படியே தான் அரைச்சிட்டு வர போகிறேன். அரிசியை இந்த மாதிரி நல்ல தண்ணியாக தாங்க அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம கிளறதுக்கும் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். மாவு இந்த அளவுக்கு இருக்குது, தேங்காய் இந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பாவு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போ பாவு காய்ச்சறதுக்கு தண்ணி காய வச்சதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமே அது பார்க்க சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று மாவெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி கலரில் செம்மையாக இருக்கும் ஃப்ளேவர் பாருங்களேன். இப்போ தேங்காயுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசி அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த மாவை சேர்த்துக்கலாம். உடனுக்குடனே கட்டி ஆகுதுங்க. அதனால் ஒரு கையில் ஊற்றிக்கிட்டு இன்னொரு கையில் கலக்கிட்டு இருந்தேன். நீங்களே பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அது நல்லா வேகணும். கிட்டத்தட்ட கீழே கொஞ்சம் அடி பிடிக்கிற வரைய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? என் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சரி சரி, நான் நாய் மாதிரி இருக்கேனா? நான் தானே உன்னை பெற்றேன். அப்போ நீ நாய் இல்லையா? அப்போ நீ என்ன நாய் இல்லையா? இல்லையா? ஓ, நாயோட குழந்தைங்க நாய்க்குட்டி மாதிரி தானே இருக்கும். அப்போ நீயும் நாய்க்குட்டி தானே? நேற்று ஒரு மிஸ்டேக் பண்ணி திட்டு வாங்கினாங்க. அதுக்கு வந்து நான் சாரி சொல்லலையா. ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு நீ இன்னும் சாரி சொல்லவே இல்லைன்னு கேட்குறா. நீ தப்பு செஞ்சதுக்கு நான் சாரி சொல்லணுமான்னு கேட்டால், மூஞ்சியை பாரு, ஆளை பாரு, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். ஓ மூஞ்சியை பாரு, நாய் மாதிரி இருக்குது, சிரிப்பு மாதிரி இருக்குது, குரங்கு மாதிரி இருக்குன்னுட்டு இருக்கிறா. வாயாடி டீன்னு சொல்லலாமா அம்மாவை? தாத்தாட்ட சொல்கிறேன். தாத்தாட்ட சொல்கிறேன். தாத்தாட்ட சொல்கிறேன். சரி. என்ன நீ என்கிட்ட சொல்லாமல் அங்கே போனதுக்கு என்கிட்ட நீ முதல்ல சாரி சொன்னியா? நீ என்ன டீன்னு சொன்னதுக்கு தானே சாரி கேட்ட. அப்போ மறுபடியும் இப்போ தானே சாரி சொன்னேங்கிற. நீ தப்பு பண்ணதுக்கு இன்னும் சாரி கேட்கவே இல்லை. எப்போ கேட்ட? நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம்லாம் கேட்கக்கூடாது. இதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லி போக மாட்டேம்மா சாரின்னு சொல்லு. சொல்லு. என்கிட்ட பேச மாட்டேம்மா சாரியா? என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேம்மா
உங்ககிட்ட அங்க கிட்ட சொல்லவே போக மாட்டேம்மா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாரின்னு சொல்லு. சரி சரி, நானும் இதுக்கப்புறம் நீ சொல்லாம போனா திட்டுவேன், சொல்லிட்டு போனா திட்ட மாட்டேன். சாரி. சரி. ம். அந்த மாவு ரெடியானதுக்கப்புறம் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்தில் ஃபேனில் ஆற வச்சுட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போ வந்து அந்த பொடா பிட்டான்னு சொல்கிறோம்ல, அதை வந்து இந்த மாதிரி இரும்பு கடாயினா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நல்ல இரும்பு கடாயே இப்போ தபாலெல்லாம் கடாய் மாதிரி வந்துருச்சு இல்லைங்க, தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் இல்லை, அதனால் நான் இதில் எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இது ஃபஸ்ட் டைமுங்களா, நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருந்தேன். இதில் வந்து இப்போ வாழை இலை போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த மாவை நல்லா சுற்றி கேக் மாதிரி வைக்க போகிறோம். வாழை இலையுமே கொஞ்சம் கழுவிட்டு சூடு பண்ணியிருந்தேன், அதனால் கலர் இப்படி இருக்குது. என் ஹஸ்பண்ட் 2 வை, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. கடாயில் எப்படி நம்ம நெய் தடவினோமோ அதே மாதிரி வாழை இலையிலையுமே நம்ம நெய் தடவி தான் அதை வைக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த எல்லா மாவையுமே சேர்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த சின்ன கடாயில் வருமா வராதா, எப்படி செய்ய போகிறோன்னு தெரிலன்னு வேறு டவுட் பண்ணார். சின்ன கடாயாக இருந்தாலுமே கொஞ்சம் அகலமாக இருந்தனால எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஒரு வழியாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயுமே நம்ம வாழை இலை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு இங்கே வந்து அந்த நம்ம வெள்ளைப்பூடு இஞ்சியெல்லாம் இடிப்போம் இல்லைங்க, அந்த சின்ன உரல், அதை வந்து ஹெம்தோஸ்தோன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற உரல், அதுவுமே 2க்குமே ஒரே பேர் தான். அதை வச்சு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஐயோ, இப்படி தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெய்யெல்லாம் சேர்த்து தடவி வச்சுருக்கேன். எப்படி இருக்க போதோ ஸ்வீட்டு, அதுவும் என் கையால். பார்க்கலாம். அந்த சின்ன கடாயை மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுப்பு ஓட்டையில் வச்சு பார்த்தேங்க. அது கொஞ்சம் உள்ளே இருந்தது, ஆனால் கைப்பிடி வந்து பேலன்ஸாக இருக்கும், உள்ளே எல்லாம் கீழே விழுகாது. அதனால் இவர் ஃபஸ்ட்டு கம்பியை வச்சு வைக்கலாமான்னு ரெடி பண்ணார். அது வந்து பாதி சைடு வெந்தும் பாதி சைடு வேகாமல் இருந்ததுன்னா, அதனால் அப்படியே வைங்கங்க இருக்கட்டும்னு சொல்லியாச்சு. லோ ஃப்ளேம்னு சொல்கிறேன், 2 கட்டையை வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்றை வெளியே எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இல்லாட்டி ஒரு 3/4 மணி நேரம் இருக்குங்க. 1 மணி நேரம்லாம் இல்லை, அவ்வளோ நேரம் ரெடி பண்ணோம், கொஞ்சம் மிதமான தீயிலையே. அடுப்பில் வச்சதுலேருந்தே நல்லா சிறுன்னு சத்தம் வந்துகிட்டே இருந்ததுங்க. அதனால் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம். கத்தியை வச்சு தான் உள்ளே இப்படி விட்டு பார்த்தோம். அப்போ வந்து கத்தியில் ஒட்டினனால வெந்துருச்சு, அப்படின்னா ஒட்டாமல் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேக வச்சோம். இலையெல்லாம் மடித்து அடுப்பில் வச்சார். இறக்கும் போதோ கண்டிப்பாக சுட்டுட்டு இருந்திருப்பேன். கத்தியை உள்ளே விடுங்க, கத்தியில் ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. வேகலையே வேகலையோ, வைங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் குள்ளாயிச்சு தைக்கணும். இப்போ வந்து செகண்ட் டைம் பார்க்க போகிறோம். அதுவும் வாழை இலையெல்லாம் கொஞ்சம் கருகிற மாதிரி ஸ்மெல் வரவும் இறக்கிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனால் மறுபடியும் கத்தியை உள்ளே விட்டுருந்தப்போ அதே மாதிரி தான் ஒட்டி இருந்தது, ஆனால் சைடில் எல்லாமே வெந்துருந்துச்சு. இலையே கொஞ்சம் கருகிருச்சு. இதுக்கப்புறம் எவ்வளோ வேக வைக்க முடியும்? ஒரு வேளை இந்த ஸ்வீட்டே அப்படி தான் போகலன்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வைக்கலை. எடுத்ததுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் காமெடி, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? தட்டில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள். ரெண்டாவது தடவை வேக வச்சோம்ல, அதில் தான் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வீடியோ பார்த்ததில் உண்மையாகவே ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்கிறேங்க. இந்த சைடு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருந்தது, நம்மளது ரொம்பவே ஆயிடுச்சு. இரு, முன்னாடியே முதல்ல டெஸ்ட் பண்ணுவேன். நானும் தேஜும் இங்கே சைடில் சாப்பிட்டுட்டோம், நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது, தெரியுமா? பேக் சைடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறோம். கொஞ்சம் அடுப்பு பார்த்துக்கோன்னு சொன்னேன். நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் தப்பு இல்லையா, நல்லா தான் இருக்குது. அந்த இடம் மட்டும் சாப்பிட வேணாம். ரோஜா ஃபெஸ்டிவலில் ஃபேமஸாக பண்ணுவாங்க.
இது வந்து நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டோம். ரிவ்யூ இப்போவே சொல்லிடுறேன். இதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்வீட்லாம் பார்த்துருக்கீங்களா? அதிரசம் மாதிரி வட்டமாக நாங்கள் செய்வோம். ஆனால் அது அதிரசம் கிடையாது. அதில் வந்து அரிசி மாவை சுடுதண்ணியில் போட்டு பெரட்டி அதே மாதிரி சின்ன சின்னமாக தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். அது வேறு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு. ஆனால் இது வேறு மாதிரி. எப்படின்னா இதை வந்து தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வேக வச்சதில் ஒரே மாதிரி தான் ஃப்ளேவர் தெரியுது. ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றது எப்படி இருக்கும், வேக வச்சு சாப்பிட்றது எப்படி இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட்டு தான். மற்றபடி சூப்பராக இருக்கு. வெயிட் பண்ணி அவள் படுத்துட்டா. நீ எப்போ கொடுக்க போறியோன்னு மூச்சியை பாருங்க. சரி கட் பண்ணலாமா? கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்குலாம் நம்ம ஃப்ளேவர் வரலப்பா. வீடியோவில் உண்மையாகவே தள்ளிக்க எந்திரி தள்ளு. நம்ம சும்மா கையில் பிச்சு தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுங்க. அந்த நிலமையில தான் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறது, சீட்டெல்லாம் என்னை சொல்லாதீங்க. கூட இந்த நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சரியா வரலனால டேஸ்ட்டாக இருக்கு. அதுலேயும் ஒரு முட்டு வச்சு ஏதோ பேசுகிற மாதிரி சரியாக வரலன்னாலும் நல்லா இருக்குங்களாம். எப்படிம்மா இருக்கு? நல்லா இல்லை. இது என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுற? ஓ அப்பாக்கு சில நேரம் உனக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காது. சத்தியமா நல்லா இல்லையா? கையே வைக்காததில்ல சரியா? நல்லா சாப்பிட்றா, இங்கே இருங்கங்க. நல்லா இல்லைன்னு சொல்கிறத அதானே. அப்போ உன் பிள்ளைங்க ஒரே மாதிரி தானே இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சில நேரம் மழை பெய்யுதுன்னு சொல்கிறேன், இருந்தாலும் யாராவது நம்புவீங்களா? டைம் இப்போ 5 மணி. எப்படி வேர்க்குதுன்னு பாருங்கள். 6 மணி 7 மணினாலும் வேர்க்கும். மாமனார் வேறு இன்றைக்கி வருவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு தான் போனாங்க. அவங்க கூட போன ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 ஊர் தள்ளி ஒரு இடத்துல இருப்பாங்க போல். அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு, இல்லை பண விஷயம், அவங்க வேலை பார்த்த பணத்தை கூட அவங்க ஷேர் பண்ணலாம், இல்லை கல்ச்சுரல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், அது வந்து அவங்க விருப்பம். இன்னும் வீட்டுக்கு வரல, ஆனால் அவங்கள வருவாங்க. ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் சாப்பாடு செஞ்சுட்டு வாழைத்தண்டு பொரியல் செய்யணும். அதனால் ஈவினிங்குமே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சுருந்த ஸ்வீட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ தானே ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி இருக்கிற எல்லா முறையிலையுமே கண்டிப்பாக ஒரு விலாக் போடுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.